ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகிறது தான் உங்களோட லட்சியம். ஒரு மருந்தலராக நீங்கள் வேலை செய்யணும். அதுக்கு வந்து எஸ்பிஎம் முடிச்சுட்டு என்ன ரிக்வயர்மெண்ட், என்ன பாத்வே இருக்குது அப்படின்னு இந்த காணொலியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எஸ், இது வந்து என்னோட கேரியர் கைடன்ஸ் சீரிஸ். நான் சொல்லியிருந்தால ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு துறைக்கும் உண்டான அந்த பாத்வே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி காணொலிகள் வந்து பகிர்ந்துக்க போகிறேன்னு. ஸோ முதல் காணொலி எஸ் ஃபார்மசிஸ்ட், இதோட பாத்வே. ஸோ உடனே பேன்ஸ் எல்லாம் எடுத்து தேடிட்டு இருக்காதீங்க. காணொலியை உடனே ஃபேவரட்டாக சேவ் பண்ணிங்க. இதை வந்து தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கண்டிப்பாக இதில் கொடுப்பேன். ஸோ இதில் வந்து 3 விஷயங்கள் வந்து மெயினாக பேச போகிறேன். முதல்ல வந்து என்ன ரிக்வயர்மெண்ட், என்ன பாத்வே இருக்குது, எஸ்பிஎம்ல என்ன சார் ரிசல்ட் இருக்கணும் போகிறதுக்கு, இங்கே அப்படி சொல்கிறாங்க, இங்கே இப்படி கேள்விப்படுறேன் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இதில் வந்து கிளியர் பண்ணிடுவோம். ஓகே. ரெண்டாவது கவர்மெண்ட் பாத்வே இருக்குது, ப்ரைவேட் பாத்வே இருக்குது. இந்த விஷயங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல் என்னது அப்படின்னு தெளிவுபடுத்திடுறேன். மூன்றாவது மிஸ்கான்செப்ஷன், இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவா அதுவா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு காரணங்களோட அதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஓகேங்களா. ஸோ முதல் விஷயம், முதல்ல அரசாங்கத்துக்கு உண்டான பாத்வே, அதுக்குண்டான அந்த வழிகாட்டுதல் மெட்ரிகுலேஷன் மூலியமாக யூபிஓ மூலியமாக நீங்கள் போகிறதுக்கு உண்டான பாத்வே டாக்டர் சஞ்சய் வந்து ஆக்சுவலி 29 ஜனவரியே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் மெடிக்கல் ஃபார்மசி ரிலேட்டட் கோர்சஸ்க்கு 1-to-1 ஜூம் செஷனே நடந்துகிட்டு இருக்கு. ஏறக்குறைய என்ன சஞ்சய், இப்போதைக்கு ஒரு 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்களா அந்த செஷன் மட்டும். 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. 3வது செஷன் முடிஞ்சு 4வது செஷன் போக போகுது. ஸோ கவர்மெண்ட் பாத்வேக்கு உண்டான அதுக்குண்டான அந்த அப்ளிகேஷன் க்ரைட்டீரியா இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட் குரூப்பில் செஷன் வச்சு வழிகாட்டிட்டு இருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் கிடைக்காது அல்லது சேலஞ்சஸாக இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ப்ரைவேட் பாத்வேக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இந்த வருடமும் என்னோட பர்சனல் கைடன்ஸ் பிள்ளைங்களா அல்லது பெற்றோர்களே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக தொடரும். என்னோட வாக்குறுதி, உங்கள் பிள்ளைங்க அந்த ரிசல்ட் கையில் வச்சிருக்காங்க, அதுதான் ஆகணும் அப்படின்னு லட்சியத்தில் இருக்காங்க அப்படின்னா என்ன தடங்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான கதவுகள் வந்து நானும் கூட சேர்ந்து தட்டுறதுக்கு தயாராக இருக்கேன். பிரைவேட் பாத்வே கைடன்ஸும் இருக்க போகுது. ஓகே. ஸோ நம்பர் 1. ரெண்டாவது ரிக்வயர்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களா. அதாவது எஸ்பிஎம்ல என்ன மினிமம் ரிக்வயர்மெண்ட் இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகிறதுக்கு, ஓகே, அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிக்கிறதுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி ரொம்ப கிளியர் கட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரிக்வயர்மெண்ட். நீங்கள் 5 பாடத்தில் பி வச்சிருக்கணும் அண்ட் பியோர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கணும். அதாவது பயோ ஃபிசிக்ஸ் இல்லை நான் கொஞ்சம் திருப்பிக்கிறேன். கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், அப்புறம் மேத்ஸ் அல்லது அட்மேத்ஸ் அண்ட் இன் அதர் சப்ஜெக்ட். இந்த மாதிரி 5 பாடத்தில் மினிமம் பி வச்சுக்கணும். அதாவது பேசிக்லி உங்களோட எஸ்பிஎம் எல்லா சப்ஜெக்ட்லையும் மைண்டில் வந்து பி வச்சுக்கணும், மைண்டில் வச்சுக்க. பட் இதான் மினிமம் ரிக்வயர்மெண்ட். 5 சப்ஜெக்ட்ஸ் பி: கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், மேத்ஸ் அல்லது அட்மேத்ஸ். ஓகேங்களா. 5 பாடத்தில் பி வச்சுக்கணும். பி இல்லாமல் நான் வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக முடியுமா கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா முடியாது. பியோர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இல்லாமல் வேறு ஏதாவது வழி மூலியமாக வந்து நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஃபியூச்சரில் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா முடியாது. நான் வந்து இப்போ பி இல்லை, ஆனால் எஸ்டிபிஎம்மில் நல்லா செஞ்சுட்டு அதில் வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுத்துடுறேன், அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஆனால் எடுத்துடுறேன், ஆனால் ஆக முடியுமா அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா முடியாது. இல்லை மலேசியாவில் தான் விட மாட்டுறாங்க, வெளிநாட்டில் எங்கேயாவது போயிட்டு நான் படிச்சுட்டு வந்து அப்புறம் ஃபார்மசிஸ்டாக மலேசியாவில் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா முடியாது. என்ன டாக்டர் எதை கேட்டாலும் முடியாதுன்றீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே பிள்ளைங்களா பெற்றோர்களே நான் செட் பண்ணுற ரூல் கிடையாது. இது வந்து ப்ரொஃபஷனல் பாடி ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். அதாவது மலேசியன் ஃபார்மசூட்டிக்கல் லிம்பாக ஃபார்மசி மலேசியன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்பாக ஃபார்மசி மலேசியா இவங்க ரெகுலேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ எங்கே படிச்சுட்டு வந்தாலும் கடைசியாக அந்த சர்டிஃபிகேஷனுக்கு இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் எஸ்பிஎம்லேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கிடையாது பிள்ளைங்களா. ஸோ இந்த துறையில் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா 5 பி கெமிஸ்ட்ரி, பயோ, ஃபிசிக்ஸ், மேத்ஸ் அல்லது அட்மேத்ஸ் பி வச்சிருக்கணும். அதான் உங்களோட மினிமம் ரிக்வயர்மெண்ட். கிளியராக புரிஞ்சிருச்சுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே. இப்போ செகண்ட் பார்ட், இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் என்ன படித்தா ப்ரீயூ செய்யணும். ப்ரீயூ அப்படின்னா ப்ரீயூ, எஸ்டிபிஎம், மெட்ரிகுலேஷன், அஸ்ஸாசி, வேறு என்ன இருக்குது எல்லாம் சொல்லிட்டா. ஓகே. ஸோ இதெல்லாம் ப்ரீயூ ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இங்கேயும் நீங்கள் 5 பி மினிமம் வச்சுருக்கணும். அப்போ தான் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி நீங்கள் படிக்க முடியும். அது வந்து ஒரு 4 வருடம் கோர்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த காணொலியில் உங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி போட்டு கேட்டு எழுதி வைங்க. இதோட கிளியர் பிடிஎஃப் வந்து நான் ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, ரிக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதற்குண்டான ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். ஓகே. இதை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு இனம் மட்டும் வந்து முழுமையாக வந்து அதை கைக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு துறை இப்போ நிறைய இந்திய மாணவர்கள் ஈவன் இந்த 3 வருடத்தில் எங்களோட வழிகாட்டுதலையே வந்து அரசாங்கமாக இருக்கட்டும் தனியார்லையாக இருக்கட்டும் நிறைய இந்திய மாணவர்களை வந்து நாங்கள் வழிகாட்டி அனுப்பிட்டு இருக்கோம். ஒரு சிறப்பான ஒரு துறை, நல்ல எதிர்காலம் இருக்கிற ஒரு துறை. அண்ட் அதே நேரத்தில் நம்ம பிள்ளைங்க அதிகமாக ஆர்வம் காட்டுற ஒரு துறையாகவும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ எஸ்பி முடித்தவங்க மட்டும் இல்லை, இப்போ ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 வந்து இந்த கேரியருக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா பெற்றோர்களே.
நண்பர்களே. ஸோ இதில் பிள்ளைங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் தயார் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே படிக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு முன்னுக்கு என்ன ஆக போகிறீங்கன்ற ஒரு விஷயத்தை குறிக்கோளை வச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற அந்த பயணம் தான் சிறப்பாக இருக்கும். ஸோ என்னோட கேரியர் கைடன்ஸோட முதல் செஷன் ஃபார்மசிஸ்ட் ஆகிறதுக்கு, ஒரு மருந்தாளராக உங்களோட எதிர்காலத்தை அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான கிளியர் கைட்லைன், பாத்வே அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துட்டேன். ஸோ இதில் அரசாங்கத்துக்கு உண்டான பாத்வே இப்போ அதோட கைடன்ஸ் டாக்டர் சஞ்சய் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு புதன்கிழமையும் சுரமென்ற குரூப்பில் அதோட ஜடோவில் பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணி கேள்வி கேளுங்க. ஜூம் செஷன் வந்து உங்களுக்காக 1-to-1 நீங்கள் ஜாயின் பண்ணி கேள்விகள் கேட்டு தெளிவுபட்டு அரசாங்கத்தோட பாத்வே வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியப்படுத்திக்கங்க. ஏன்னா அதே நேரத்தில் தனியார் கல்லூரிகளுக்கான பாத்வே, பல்கலைக்கழகம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப்ஸ் எங்கே இருக்குது, எங்கே படிக்கலாம், உங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற வழிகாட்டுதலும் கண்டிப்பாக இப்போ நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். டாக்டர் சஞ்சய் யூபி முடிச்சுட்டு அவர் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்குவார். ஸோ பிள்ளைங்க பெற்றோர்கள் கண்டிப்பாக ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், வேல்யூபிளாக இருக்கணும், அதுக்கு நம்மளுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கணும், சரியான இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு வழி வாய்ப்புகள் சரியாக இருக்கணும். அதற்குண்டான வழிகாட்டுதல் என்னோட உறுதிமொழி நிச்சயமாக தொடர்ந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் ஃபார்மசிஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். மேலே வந்து என்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு துறைக்கும் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளியர் கைட்லைன்ஸ் எஸ்பிஎம் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா துறைக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். உங்களோட வேலை நீங்கள் இதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கணும், மற்றவர்கள்கிட்ட பரவலாக பகிர்ந்துக்கணும். சரி, அடுத்து இந்த துறையை பற்றி பேசலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்குங்க. அண்ட் இந்த மாதிரி பாட் ரெகுலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதை பற்றி அடுத்தடுத்து வந்து பேசுகிறேன். வெற்றி வணக்கம், டாக்டர் பண்டிதன்.